Good evening, praise Lord. Welcome to this video. காலையில் கொஞ்சம் உடம்பு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ மணி 3 மணிக்கு கத்தர் என்ன பலப்படுத்தி வெளியே கொண்டு போய் இந்த பூக்கள், பால் மாரி சில சாப்பாட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர கத்தர் கிருபை தந்தார். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சில சமயம் மந்த் எண்டில் காசே இல்லைன்னா கூட தினசரி செலவுக்கான காசு எப்படியோ என்னுடைய பர்ஸில் இருக்குது. ஸோ கத்தரை தேடி நம்ம போகும்போது கத்தர் நமக்கு தேவையான பணங்களை அவர் கொடுக்குறவராக தான் இருக்கார். இதை அறியாத நிறைய ஜனங்கள் கத்தருடைய நாமம் தூஷிக்கப்பட எதுவாக நடந்து கொள்கிறாங்க. உலக மக்கள் பார்த்து எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்குது. உலக மக்கள் பார்த்திங்கன்னா குயுக்தியான திருட்டுத்தனமான இதெல்லாம் சம்பாதிப்பாங்க. அப்படியே யோசிப்பாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படி இப்படின்னு யோசித்தா முடிப்புற கொட்டி வழிக்காக ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உலக மக்கள் மோஸ்ட்லி நேர்மையாக நடந்துக்கிறவங்க குறைவான நபர்கள் தான். இப்போ ஏன் நான் இந்த பூக்கள் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அது இது 80 ரூபா ஆகுது ஒரு முழம் பூ. ஏன் வாங்கி வச்சிட்ருக்கேன்னா சில பேர்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தானே. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போல சில நகைகள் பூக்கள்லாம் அந்த மாதிரி இதுமாரி கத்துடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமாக இருக்கவங்க நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது அவள் பூ நகை இதுமாரி கலர் ட்ரெஸ்ஸு எல்லாம் அணியாமல் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அதையும் நம்பி எங்கிட்ட ஏதாவது ப்ரொப்போசிஷன்ஸை வைப்பாங்க. அதுலேருந்து தப்பிச்சுக்காது. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். எனக்கு கத்தர் என்ன வாக்கு கொடுத்துருக்காரோ அதை அந்த பாதையில் நான் தொடர்ந்து போனால் தான் நான் தேடக்கூடிய கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய செல்வங்கள், கர்த்தருடைய ஞானங்கள் எனக்கு கிடைக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நானும் எங்கள் தாத்தாவும் தான் சிறு வயதுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக. அவர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைடாக இருப்பார். அவர் சொன்னது அப்போது எனக்கு புரியலன்னா கூட அவர் சொல்லக்கூடிய ஞானங்கள் எனக்கு இப்போ வெளியேறப்பட்டதாக எனக்கு தெரியுது. ஒன்று நாங்கள் ஊருக்கு வெளியே ஒரு இதில் நாங்கள் குடியிருந்தோம். ஏன் தாத்தா அங்கே நீங்கள் எங்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்டதுண்டு. அதுக்கு அவர் அது சாத்தியம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்வார். அதுமாரி அதான் யாரும் நம்மளை ஒரு தவறான இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சாரோன்ற இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்தது. அதில் ஒரு லைப்ரரி இருந்தது. நான் எப்பயும் வாசிக்கும் பழக்கம் உடையவள். அதில் அந்த லைப்ரரியில் படித்த ஒரு ஸ்டோரி எங்கள் தாத்தா கிட்டே நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் என்டர்டெய்னராகவும் இருந்திருக்கேன். கர்த்தருடைய ஆலோசனையாகவும் அவருக்கு அது இருந்திருக்கு. அதில் ஒன்று என்னென்னா சிந்துபாதின் கதைகள் அப்படின்னு ஒன்று நான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் சிந்துபாத் இதுமாதிரி பணங்களை தேடி போயிட்டே இருப்பான். வைரங்கள் அதுமாரி விலையேறப்பெற்ற பொருட்களை தேடி கடல் கடந்து கூட அவன் போயிட்டே இருப்பான். அதில் ஒரு இடத்துல நிறைய வைரங்கள் சிதறி கிடக்கிறத அவன் மலை மேலேருந்து பார்க்குறான். ஆனால் எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அவன் கையில் ஏதோ கறி பீஸ் ஏதோ இருக்குது. அவன் நினைக்கிறான், இதை நம்ம அந்த இடத்துல தூக்கி போட்டால் அதன் மூலமாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். பறவைகள் அந்த கறியை சாப்பிட வரும். அப்போ அந்த பறவை மூலமாக நம்ம தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய கறி பீஸை அங்கே விட்டு எறிகிறான். அவன் நினச்சது போலவே டைமண்ட்ஸு பல விதமான ரத்தினங்கள் அந்த கறியில் ஒட்டிக்கிச்சு.
அவன் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய பறவை ஒன்று அங்கே வந்து அது கறியை சாப்பிட்றதுக்காக தூக்கி வருது. அப்போ வந்து இவன் அந்த பறவையினுடைய காலை பிடிச்சிட்டு இவன் தப்பிச்சிடுறான்றது கதை. அந்த ஏரியாவே ஒரு டெசர்ட்டடு பிளேஸு. அதுலேருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு அந்த பறவை அந்த கறி பீஸு அந்த டைமண்ட்ஸும் எடுத்துக்கிட்டு இவன் தப்பிச்சு போகிறது அந்த கதை இருக்குது. அதுபோல் பல கதைகள் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸு இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து அவன் ஒரு இதில் மாட்டிப்பான், கல்லறை குகைக்குள்ளே மாட்டிப்பான். அவனுக்கு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த பிணங்கள் வரிசையாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது மேலேயும் நிறைய ஜுவல்லரி அது மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். தூரத்தில் வெளிச்சம் தெரியும். அந்த அந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்குது அந்த கல்லறை குகைக்கு. என்னால் அந்த பக்கம் அந்த வெளிச்சத்தை நோக்கி அந்த ஜுவல்லரிலாம் கலெக்ட் பண்ணிட்டு ஓடி போய் அந்த பக்கம் ஏதோ படகுல ஏறி வாட்டர் இருக்குது அந்த பக்கம், அதில் ஏறி தப்பிச்சு போவோம். அது போல் அதெல்லாம் படித்து தான் நான் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்திருக்கு. அதை அதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.